பஞ்சாயத்து கூடி இவ்வளவு நேரம் ஆகுது. எப்பவுமே முத்துதான் முன்னாடி நிப்பா. இன்னைக்கு அவனையும் காணோம், பஞ்சாயத்து தாலியும் காணோம். பெரியவர் வேற வந்து காத்துட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பஞ்சாயத்துல வந்து இத்தனை பேருக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் வந்தோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத்தனை நாளா இந்த ஊருக்கே காவலா இருந்த இந்த தாலிய அவ கழுத்துல கட்டிட்டா பாவி. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீங்களா எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டோம், முடியாதுன்ட்டீங்க. இப்ப நாங்களா ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது தப்பா? தப்புதான். அந்த தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சுங்கிற தைரியத்துல நீ பேசுற. உனக்கு வேணா அது வெறும் பஞ்சாயத்து தாலியா இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில அந்த தாலியை என் பாக்கியம் கழுத்துல கட்டினேன்னு தெரியுமா? ஏனுங்க, வீட்டுல யாரும் இல்லீங்களா? ஏதுங்க இவ்வளவு தூரம்? ஐயனை பாத்துட்டு போலான்னு வந்துருங்க. ஐயன் தோட்ட வரைக்கும் போயிருக்காங்க. அத சொல்றதுக்கு எனக்கு கால்லாம் ஆட்டிட்டு சொல்றீங்க? மேல பார்த்து பேச வேண்டியதுதானே, எதுக்கா நம்பி கீழே பார்த்து பேசுறீங்க? அப்போ ஐயன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. சரி போயிட்டு வாங்க. வரேனுங்க. சொல்லிட்டீங்களா, போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், காப்பி தண்ணி எதுவும் இல்லைங்களா? ஐயா இல்லாத வீட்டுல காப்பி தண்ணி கொடுக்குது இல்லைங்க. நல்ல பழக்கம். வரேனுங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. என்னங்க மூட்டு வரைக்கும் உங்களை கண்டுட்டு போலான்னு வந்துருங்க. அம்மனி, மாப்பிள்ள வந்திருக்காரு, கண்டுக்கிட்டியா? காப்பி தண்ணி எல்லாம் கிடைச்சதுங்க. அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டுங்க. எப்பப்ப கொடுக்கணுமோ நேரத்தை கொடுத்துருவாங்க. ஆமாங்க மாப்பிள்ள. என்ன விஷயமா வந்தீங்க? மாமா, அம்மனிய கல்யாணம் கட்டுறதுக்காக பெரிய பண்ண வீட்டுல இருந்து பொண்ணு கேட்க வராங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டு நைட் எல்லாம் தூக்கலீங்க. என்ற மனசு தாங்கலீங்க. அதனாலதான் நேரடியாக கேட்டு போலான்னு வந்துருங்க. என்னங்க மாப்பிள்ள, பெரிய பண்ண அம்மனிய பொண்ணு கேட்க வரானா? இங்க பாருங்க மாப்பிள்ள, அம்மனை உங்களுக்கு தான் பொங்கி போட்டான்னு கேளுங்க. உரம் நினைக்க முடிவு பண்ணுது. பாத்தீங்களா காளியம்மாக்கா, பாக்கியத்தவி அப்பா கல்யாணத்தை எவ்வளவு தடபடலாம் நடத்துறாரு பாத்தீங்களா? அங்க பாரு. என்னடி பாக்கியம் எட்டி எட்டி பாக்குற? தாலிக்கு தான் மஞ்சள் தடவரம், அதுல இருக்க தங்கத்தை உரசி எடுக்கல. அம்மா அம்மா, ஏன்டி இப்படி தலை தெறிக்க ஓடி வர? நம்ம ராசப்ப மாமனை பாம்பு கடிச்சிருச்சாமா? முக்கியமான பஞ்சாயத்து தான். அதுக்குன்னு ராத்திரி நேரத்திலே போறது. வெடிஞ்சா கல்யாணம். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன். இனிமே ஆண்டவன் விட்ட வழி. மாமா, அப்பா. அம்மணி, அது எப்படி கல்யாணத்தடிக்கு இப்படி நடந்து போச்சு? வைத்தியர் வேற 10 மணி நேரம் கெடு வச்சிருக்கிறாரு. நான் நிச்சயம் பண்ண மாதிரி வெடிச்சவும் கல்யாணம் நடக்குகிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அம்மணி, அம்மணி பாட்டுல போயிடுச்சு. மாப்பிள்ளை இங்கே படுக்க வச்சிருந்தா அப்படியே உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேணாம்ங்க. என்ன பாக்குறீங்க? விடிஞ்சா கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொல்ற கேளு. வைத்தியர் கெடு வச்சாலும் சரி, நான் கூப்பிடுற ஆத்தால கெடு வச்சாலும் சரி, என்ற மாமன் கட்டுற தாலிதான் என்ற கழுத்துல தொங்கணும். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நானும் உசுறு விட்டு போடுவேன்.
அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா, நான் சுமங்கலியா சாகணும். அதனால இந்த தாலியை என்ற கழுத்துல இப்பவே கட் போடுங்க மாமா. மாமா ஆடு மாப்பிள, தாலியை கட்டி போடுங்க. அன்னைக்கு வைத்தியரையோ கடவுளையோ என் பாக்கியம் நம்பல. என்னதான் நம்பினா இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அந்த சூழ்நிலையிலையும் என் பாக்கியம் ஏத்துக்கிட்ட இந்த தாலியோட பாக்கியம் தான். அப்படிப்பட்ட தாலியை தன்னால சத்தியத்துக்காக கட்டி காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படி உங்க கையில சாவ போறேன்னு தெரிஞ்சோம். ஒரே ஒரு நாள் எனக்கு மனைவியா இருக்குன்னு கேட்டப்போ என்னால ஒன்றும் சொல்ல முடியல. உண்மையை சொல்றேங்க, உங்களையும் ஏமாத்த விரும்பல, அவளையும் ஏமாத்த முடியல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த தாலி அவ கழுத்துல இருந்து இறங்கியே தீரும். இது ஒரு சத்தியவதியோட தாலிங்கிறது உண்மையா இருந்தா இது என் கழுத்தை விட்டு இறங்கவே இறங்காத. நிலுங்க, இன்னைக்கு சொல்றேன், நீங்களா என்னைக்கு எங்களை புருஷன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்க பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. இது சத்தியம். அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல. இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. பிச்சு போடுவோம். என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேன்னா டிராமா நடத்துறேன்னா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேன்னா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்முனாட்டிகள் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ செத்து போயிட்ட, தம் கட்டி படுத்துக்க. இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட நான் தோத்துட்டேன். என் மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. உன் கழுத்துல தொங்கிட்டு இருந்த அந்த தாலிக்கு இந்த ஊர் ஜனங்களா என்ன மரியாதை கொடுத்தாங்க. அதை நான் எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதே தாலி அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல. பாக்கியோ, என்னால தாங்க முடியல. அந்த தாலியை என்னால பறிச்சிருக்க முடியும். ஆனா அந்த சின்ன பொண்ணோட நிலைமை பாக்கியோ, ஒருவேளை நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாதோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம்.
பயம். இல்ல, நான் உனக்கு கொடுத்த சத்தியம் தான் பெருசு. அம்மா பாக்கியம் சத்தியம் தான் பெருசு. அவன் நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வு. ரொம்ப சிரமப்பட வேண்டாம்னு சொல்லுது. அடுத்துக்க. ஒண்ணு இல்லைங்க, சாதாரண ஜுரம் தாங்க. இந்த மருந்தை கொடுத்தால சரியா போயிடும். அம்மா, இது 3 வேளை கொடுங்கம்மா. சரிங்க. உடம்ப பாத்துக்க. ஒரு நிமிஷம். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க இவரோட உயிரை பறிச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. இப்ப எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதா. தூக்கு தண்டனை கைதிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அவன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் அவனை தூக்குல போடுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். உங்க நிர்வாகத்துல இதுக்கு பேர் சட்டம், நான் செய்யற சத்தியம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.